ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட செகண்ட் கோடிங் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஓடி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கேட்டிருக்காங்கன்னா செக் ஃபார் பிஎஸ்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி லெவல் கொஸ்டின். ஸோ ஈஸியாக தாங்க இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஸோ இவங்க கொடுத்துருக்க இன்புட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. ஸோ பிஎஸ்டினாவே உங்களுக்கு தெரியும், அதாவது ரூட் நோடு விட லெஃப்ட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும், ரைட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ரூட் நோடு விட அதிகமாக இருக்கணும், ஓகேங்களா? 2ன்னு ரூட் நோடு இருக்கா, லெஃப்ட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 1 கம்மியாக இருக்குது, ரைட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 3 ரூட் நோடு விட அதிகமாக இருக்குது. 3யோட ரைட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 5, அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. 3 இந்த ரூட்டை விட இது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரூ. அதுவே நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் சில்ட்ரன் எதுவும் கிடையாது. ஸோ ரைட் சில்ட்ரன் போகிறோம். 7 2 விட 7 அதிகம் தான். 7 விட 6 லெஃப்ட் எதுவும் கிடையாது. ரைட்டு பார்த்தீங்கன்னா 6 பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 6 பார்த்தீங்கன்னா 7 விட சின்ன நம்பர். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு தான் போடணும், இங்கே ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். அவ்வளோதாங்க. ஓகே, நான் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி நோட்டில் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து நம்ம 4-5 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பட் நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம போன சம் இன்னார்டர் பார்த்தோமா நேற்று, பிஎஸ் அதாவது மெர்ஜ் டு பிஎஸ்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் நேற்று பார்த்துருந்தோம். இன்னார்டர் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். இதுவுமே இன்னார்டர் வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஒரு புதுசாக இன்னொன்று சொல்லித்தரேன், ஓகேங்களா? நம்ம அது யூஸ் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா அது இன்னார்டர் விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதேமாதிரி கொஞ்சம் புதுசாகவும் கற்றுக்க முடியும், ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இதுதான் நம்மளோட ரூட் நோடு, ஓகேங்களா? ஸோ பிஎஸ்டினாவே லெஃப்ட் சப்ட்ரீ எப்போவுமே ஸ்மாலாக தான் இருக்கும், ரூட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ரைட் சப்ட்ரீ எப்போவுமே ரூட்டை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஓகேங்களா? நமக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா செக் பிஎஸ்டி, அதாவது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம அது மட்டும் சொன்னால் போதும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, இப்போ ரூட் இருக்குது, ரூட்டை விட லெஃப்ட் சப்ட்ரீ பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மாலாக தான் இருக்கும். அதனால் இப்போ இங்கேருந்து நான் லெஃப்ட் சப்ட்ரீக்குள்ளே ட்ரெவர்ஸ் பண்ணும்போது 5லேருந்து 3க்கு வந்தேன்னா, இப்போ 5லேருந்து லெஃப்ட் சப்ட்ரீக்குள்ளே வரேன். இப்போது 5 - 1 = 4. இப்போது 5க்கு இந்த பக்கம் செக் பண்ணும்போது 4ல் தான் ஏதாவது 4 விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிரும், ஓகேவா? அப்படி தானே? இப்போ 4 விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சப்ட்ரீ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆயிரும். அதனால் அப்போ பிஎஸ்டியே வராது. ஸோ பிஎஸ்டியே ஃபால்ஸு. 4 விட கம்மியாக இருக்கணும், இல்லைனா 4க்கு ஏதாவது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்ப்போம். இந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது லெஃப்ட் சப்ட்ரீ பார்த்திங்கன்னா ரூட்டை விட ஸ்மாலாக இருக்கணும், ரைட் சப்ட்ரீ பார்த்திங்கன்னா ரூட்டில் இருக்கிற வேல்யூ விட அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம லெஃப்ட் சப்ட்ரீ நம்ம செக் பண்ணும்போது, இப்போ ரூட்லேருந்து நம்ம லெஃப்ட் சப்ட்ரீக்கு வரும்போது 4 மைனஸ் ஒரு வேல்யூவை குறைச்சிட்டு வந்து செக் பண்ணுறோம், இந்த 4க்கு கீழே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதே மாதிரி ரைட் சப்ட்ரீக்கு போகும்போது 5 + 1 = 6. ஸோ 6க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். 6க்கு கீழே போச்சுன்னா ஃபால்ஸ், 4க்கு மேலே போச்சுன்னா ஃபால்ஸ். 4க்கு லெஃப்ட் சப்ட்ரீ பார்த்திங்கன்னா 4க்கு கீழே இருக்கணும், ரைட் சப்ட்ரீ பார்த்திங்கன்னா 6க்கு மேலே இருக்கணும், ஓகேங்களா? புரிஞ்சா? இப்படி தான் நம்ம இந்த சப்ட்ரீயை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பூலியன் ஈஸ் பிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. இங்கே நோட் ரூட் வரும். ஸோ நான் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், பிஎஸ்டின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன், நீங்கள் என்ன பேர் வேணும் வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை நான் பாஸ் பண்ணுறேன். அது கூட மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போது ஜாவாவில் பார்த்தீங்கன்னா integer.minimum வேல்யூனா இருக்குலேயே ஒரு மினிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். integer.max வேல்யூனா இருக்குலேயே மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே -9ன்னு வச்சுக்கிறேன், இங்கே +9ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கான ஃபங்க்ஷன் இப்போ நான் எழுதிட்டு வரேன். அது எழுதிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு. ஸோ கைஸ் இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சிருச்சுன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான சம் இதுதான், ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஈஸியாக சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரீ எழுதியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங் எடுத்துனே ரூட் நோடு தான் பாஸ் பண்ணுவோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ரூட் நோடு நமக்கு என்ன கிடைக்கும்? 5, மினிமம் வேல்யூ நான் என்ன சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு -9, மேக்ஸிமமுக்கு +9, ஓகேவா? மேலே நான் உங்களுக்கு அங்கே எழுதியிருந்தேன், இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், -9 + 9, ஓகேவா?
பட் நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அட் மினிமம் வேல்யூ போடும்போது நெகட்டிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இருக்கிற பிக்கெஸ்ட் டிஜிட் கிடைக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ போடும்போது மேக்ஸிமமில் இருக்கிற பிக்கெஸ்ட் டிஜிட் கிடைக்கும். ஓகேவா, நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக எடுத்திருக்கே். ஓகேங்களா, அதே மாதிரி -9 +9க்கு ஏற்ற மாதிரி தான் நான் இந்த ட்ரீயும் எழுதியிருக்கேன். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரூட் நோட் செக் ஆகும். ரூட் நோட் பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ நம்ம ரூட் நோட் பார்த்தீங்கன்னா நல் கிடையாது. ஸோ ரூட் நோட் பார்த்தீங்கன்னா நல் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே வராது. இஃப்லேருந்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஃப்குள்ளே போகும். நோட் டாட் டேட்டா லெஸ் தென் மினிமம், நோட் டாட் டேட்டா கிரேட்டர் தென் மேக்ஸ். அப்படின்னா இப்போ மினிமம் வேல்யூ நான் -9 கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் வேல்யூ +9 கொடுத்துருக்கேன். நான் இப்போது அது விட்டுருங்க. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மினிமம் வேல்யூ பார்த்திங்கன்னா பெரிய நம்பராக இருக்குது, -99999 அந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்குது. அதை விட சின்னதாக போனாலுமே நோட் டாட் டேட்டா மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல பெரிய வேல்யூ எடுத்துக்கோங்க, +999 அந்த மாதிரி பெரிய வேல்யூ. அதை விட பெருசாக போனால் ஃபால்ஸ். ஓகேவா, ஏன்னா நோட் டாட் டேட்டா பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய வேல்யூ நமக்கு இந்த சம்மில் தரமாட்டாங்க. அவ்வளோ பெரிய நெகட்டிவ் வேல்யூம் தர மாட்டாங்க, அவ்வளோ பெரிய மேக்ஸிமம் பெரிய வேல்யூம் கொடுக்க மாட்டாங்க இங்கே இருக்கிற நோட் டேட்டா இங்கே கொடுத்துருக்க சம்மில். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பிக்கெஸ்ட் வேல்யூ அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஃபால்ஸ்னு கொண்டு வரோம், இல்லைனா மினிமம் அதுக்கு கீழே போச்சுன்னா ஃபால்ஸ் கொண்டு வரோம். ஓகேவா, இது வந்து நான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், நான் சொல்கிறேன். ஸோ மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க, அவ்வளோதாங்க. இந்த பிஎஸ்டியே செக் பிஎஸ்டியே அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ பாருங்கள், BST node dot left comma minimum comma node dot data -1 node dot left side போகிறோம். ஓகேவா, 5லேருந்து 3க்கு போகிறோம். மினிமம் வேல்யூ இருக்கிறதுலையே மினிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, 3 மினிமம் வேல்யூ என்ன இருக்கிற மினிமம் வேல்யூ. இங்கே இருக்க மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் வேல்யூ -9 கொடுத்துருந்தோமா, அந்த -9 பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நோட் டாட் டேட்டா -1 அந்த மேக்ஸிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்த ரூட் வேல்யூ இருக்குல்ல 5லேருந்து ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். எவ்வளோ வரும்? 5லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 4. ஓகேவா, 4க்கு கீழே தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும். 5 இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 5 + 1ன்னு வரும், 5 + 1ன்னு வரும். ஸோ 6. ஸோ 6க்கு மேலே தான் இந்த பக்கமெல்லாம் இருக்கணும். 4ஐ விட பெரிய வேல்யூ வந்துச்சுன்னா இது ஃபால்ஸ் ஆயிரும். 6ஐ விட சின்ன வேல்யூ வந்துச்சுன்னா இது ஃபால்ஸ் ஆயிரும். ரைட் சப் ட்ரீ. ஓகேங்களா, லெஃப்ட் சப் ட்ரீ பார்த்தீங்கன்னா இப்போ 4க்கு கீழே தான் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ரிகர்ஷன் ஸ்டேஜுக்கு உள்ளே வந்துட்டோம். ஓகேவா, மறுபடியும் இப்போ ரைட் சப் ட்ரீ நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ லெஃப்ட் சப் ட்ரீ மட்டும்தான் நம்ம உள்ளே போகும் ரிகர்ஷனுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேலே வரோம். இப்போ நமக்கு என்ன நோட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3க்குள்ளே இருக்கோம். 3 நோட் நல் இல்லை. ஸோ நோட் பார்த்திங்கன்னா நாட் நல். அதே மாதிரி இப்போது நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஈஃப் இருக்குல்ல லெஃப்ட் சப்ட்ரீயில் இருக்கும்போது இந்த கண்டிஷன் பாருங்கள், ரைட் சப்ட்ரீயில் இருக்கும்போது இந்த கண்டிஷன் பாருங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த இது வேல்யூ தாண்டி போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு நோட் டாட் டேட்டாங்கிறது என்ன 3 லெஸ் தென் நமக்கு மினிமம் வேல்யூ என்ன -9. ஓகேவா, 3 வந்து லெஸ் தென் -9. ஸோ உள்ளே வராது, ஃபால்ஸு. ஸோ ஏன்னா 3 வந்து பெரிய நம்பரு. நோட் டாட் டேட்டாங்கிறது என்ன 3 வந்து கிரேட்டர் தென் 4ஆ கிடையாது. ஸோ 3ங்கிறது சின்ன நம்பரு. ஸோ கரெக்டாக தான் இருக்குது இப்போ வரைக்கும், பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்னுக்கு வரும். ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் நோட் டாட் லெஃப்ட்டு இதுக்குள்ளே வரும், 1க்குள்ளே வரும். ஸோ இப்போ வந்து 2வது ரிகர்ஷன் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ நோட் டாட் லெஃப்ட் என்ன 1, மினிமம் வேல்யூ என்ன அதே -9 தான் வரும். இப்போ பாருங்கள் நோட் டாட் டேட்டா, அதாவது இப்போ நமக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட் நோடு. ஸோ 3 - 1 இப்போ இங்கே தான் இருக்கும். ஸோ இதோட டேட்டா தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. 3 - 1ங்கிறது பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா, இதுக்கு இன்னும் ரைட் சப்ட்ரி இருக்குது, அது நாம் இன்னும் போகலை, இன்னும் லெஃப்டில் தான் இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ 1க்கு வந்துட்டோம். 1க்கு வந்துட்டு மறுபடியும் நோட் வந்து நாட் நல். மினிமம் வேல்யூ நோட் டேட்டாங்கிறது என்ன 1 லெஸ் தென் மினிமம் வேல்யூ என்ன -9. 1 லெஸ் தென் -9ஆ கிடையாது. ஸோ அதே மாதிரி நோட் டேட்டாங்கிறது என்னது 1 கிரேட்டர் தென் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. 1 வந்து கிரேட்டர் தென் 2வா கிடையாது, ஏன்னா சின்ன நம்பர் தான்.
ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. மறுபடியும் உள்ளே வரும், உள்ளே வந்துட்டு மறுபடியுமே 3ஆவது ஸ்டேஜுக்கு போகும். ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் ரிகர்ஷன் போகும்போது இங்கே நோடு இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி இங்கேருந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ரைட் சைட் செக் பண்ணும். ரைட் சைடு வரும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ இதுலேருந்து வெளியே வந்துடும். இப்போது தேர்ட் ஸ்டேஜ் ரிகர்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாதனால வெளியே வந்துருச்சு. இப்போ மறுபடியுமே செகண்ட் ஸ்டேஜுக்கே வந்துட்டோம். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாம் இதுதான் முடிச்சிருக்கோம் லெஃப்ட் சைடு, இன்னும் இந்த ரைட் சைடு இருக்குது. இப்போ இந்த ரைட் சைடு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நோடு தப்பாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் வர வேண்டியது இந்த பக்கம் இருக்குது. இப்போ பாருங்கள், நோட் டாட் ரைட் என்னது 6 கமா நோட் டாட் டேட்டா ப்ளஸ் 1. டேட்டா ப்ளஸ் 1 என்னது? இப்போ பாருங்கள், நோட் டாட் ரைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 6 கமா நோட் டாட் டேட்டா ப்ளஸ் 1ங்கிறது 7. மேக்ஸ் வேல்யூ என்ன? இங்கே வரும்போது நம்ம மேக்ஸ் வேல்யூ என்னவா இருந்துச்சு? 4ஆக இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4ஆக இருந்துச்சு. அந்த மேக்ஸ் வேல்யூ நம்ம அப்படியே இங்கே எடுத்துக்கிறோம். பட் நமக்கு இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூஸ், நம்ம எழுத வேண்டிய வேல்யூஸ் மேக்ஸிமம் வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த 4 எடுத்துருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வேல்யூவே நமக்கு தேவைப்படும். ஸோ 7,4. ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜ் ரிகர்ஷனுக்குள்ளே தான் என்ன இருக்கும், வெளியே என்ன வரல. ஸோ மறுபடியும் இப்போது இந்த ரைட் சைடு போயிருக்கோம், உள்ளே வரோம். இப்போ பாருங்கள், நோட் டாட் டேட்டா லெஸ் தென் 4. நோட் டாட் டேட்டாங்கிறது என்ன? இங்கே 6 வந்து லெஸ் தென் 7. அது மட்டும் இல்லாமல் நோட் டாட் டேட்டாங்கிறது என்னது? 6 கிரேட்டர் தென் மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 4. இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எப்போது ஓவர் டைம் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் இதுதான் முக்கியமாக ரைட் சைடு பார்க்க வேண்டியது. ஓகேவா? இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு என்ன? இந்த லெஃப்ட் சப்ட்ரிலேயே மேக்ஸிமம் வேல்யூ 4ஆக தான் இருக்கணும். 4க்கு மேலே வந்துச்சுன்னா 6, இப்போ 4க்கு மேலே வந்துருச்சு, 6 இருக்குது. ஸோ ஃபால்ஸ். இதோட லூப் முடிஞ்சிடும். ஸோ நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிரும். ஒருவேளை கம்மியாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே வந்திருக்காது. ஸோ நமக்கு ட்ரூன்னு வந்துருக்கும். இதுவே நமக்கு இந்த ரைட் சைடு வரும்போது இந்த வேல்யூ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் வரும். நமக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது பார்த்திங்கன்னா, அதாவது இப்போது லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த 2 மாறி வரும் நமக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் சப்ட்ரியில் வரும்போது நமக்கு இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பார்ப்போம். இது ரைட் சப்ட்ரியில் போகும்போது நம்ம இந்த கண்டிஷன் பார்ப்போம். அதே மாதிரி 6 பார்த்திங்கன்னா லெஸ் தென் 4, 6 பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 4. ஸோ அதெல்லாம் கரெக்டாகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. ஏன்னா நமக்கு 4 விட சின்ன வேல்யூ தான் இந்த சைடு இருக்கணும். ஸோ ட்ரூவானால ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிரும். அதே மாதிரி இங்கே வரும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் வந்தாவே நமக்கு அவ்வளோதான், முடிஞ்சு ப்ரோக்ராம் முடிஞ்சு. ஸோ ஒரு வேளை இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இங்கேருந்து பேக் வரும். பேக் வந்துட்டு இப்போது செகண்ட் ஸ்டேஜுக்குள்ளே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வருவோம். இதில் ரைட் இருக்கும், இந்த ரைட்டுக்கு வருவோம். ஸோ 7, அதே மாதிரி 7, நோட் டாட் டேட்டா ப்ளஸ் 1ங்கிறது என்ன? நோட் டாட் டேட்டா ப்ளஸ் 1ங்கிறது இதுதான். 5 + 1 6, கைஸ் சாரி கைஸ், இங்கே நான் 7 போட்டேன். 7 கிடையாது, இது 3 + 1ங்கிறது என்ன? 4. ஓகேவா? 4 வரும். பட் எப்படி போட்டாலும் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்தோமா 7, 6ங்க பார்த்தீங்கன்னா நோட் டேட்டா ப்ளஸ் 1ங்கிறது 5 + 1 6 இங்கே வரும். நெக்ஸ்ட் மேக்ஸ் வேல்யூ என்ன? மேக்ஸ் வேல்யூ +9. ஏன்னா நம்ம இந்த பக்கம் இருக்கோம், நம்ம இந்த பக்கம் தான் முடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த பக்கம் +9ல் தான் இருக்கும். அதே மாதிரி 7 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 6. 7 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 6 கிடையாது. அதே மாதிரி இது மேக்ஸ் வேல்யூ என்ன? 9. 7 வந்து கிரேட்டர் தென் 9 கிடையாது. ஸோ இந்த ஈஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகாது. நெக்ஸ்ட்டு ரிட்டர்னுக்கு வரும். மறுபடியுமே இந்த 2 செக் பண்ணும், எதுவுமே இருக்காது. ஸோ வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியலைன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் மறுபடியும் பாருங்கள். நான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது ஏன்னா இதையவே எடுத்துக்கிட்டேன். இந்த 6 + 1 அப்படின்னு இதுவே மறுபடியும் இங்கே போட்டிருந்தேன். பட் நமக்கு நோட் டாட் டேட்டா ப்ளஸ் 1னாவே இந்த நோட் டேட்டா எடுத்துக்கிறோம். நோட் டாட் ரைட் பார்த்தீங்கன்னா 6, நோட் டாட் டேட்டாங்கிறது இந்த நோடோட டேட்டா. நோட் டாட் டேட்டா ப்ளஸ் 1 + 4, மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச மேக்ஸிமம் வேல்யூ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரிகர்ஷனில் கிடைச்ச அந்த மேக்ஸிமம் வேல்யூ அந்த 4. ஓகேவா? நீங்கள் ஒரு டைம் எழுதி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதுனால
கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக குழம்பிருக்கலாம். பட் நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த டேபிள் வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு டைமு போட்டு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த கோட் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் போட்டு பாருங்கள். ஓகே, வாங்க நான் கோடிங் போட்டுட்டு அவுட்புட் காமிச்சிட்றேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் போட வந்துட்டோம். இங்கேயே உங்களுக்கு அது போட்டுறேன். ரிட்டன் பிஎஸ்டி. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டி ஃபங்க்ஷன் இங்கே உள்ளே எழுதியிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் நம்ம இங்கே எழுதலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா கோடிங் எழுதிட்டேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஒரே ஒரு டைம் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். கண்டிப்பாக புரியும், புரியாமல் போகாது. ஒரு 2-3 டைம் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதி பாருங்கள். ஓகே, ரன் பண்ணுவோம். ட்ரூ வந்துருச்சு. சப்மிட் பண்ணலாம். சாரி கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் போட்டேன், $R. ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தமிழில் டெய்லியும் ஒரு ப்ரோக்ராமிங் வீடியோ பார்க்க. ஓகே, நாளைக்கு மறுபடியும் அடுத்த ப்ராப்ளமில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ். முடிஞ்சால் லீட் கோடும் போடலான்னு பார்க்குறேன், பட் முடிய மாட்டேங்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கே எனக்கு 4 பேஜ் போயிடுச்சுங்க. 4 டைம் தப்பாக எழுதி மறுபடியும் அடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஒரு 4 லைன் கோடு தான், எவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், நாளைக்கு சந்திக்கலாம்.